எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ChatGPT அண்ட் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ChatGPT ஓப்பன் ஆன உடனே நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பைன் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச 3 இண்டிகேட்டர் காம்பினேஷனை வச்சு ஃபஸ்ட்டு பைன் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. EMA, RSI, ATR இந்த 3 இண்டிகேட்டர் காம்பினேஷனை வச்சு பைன் ஸ்கிரிப்ட் பண்ணலாம். அதாவது எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அண்ட் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். இந்த 3 இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி கிரியேட் பைன் ஸ்கிரிப்ட் ஃபார் EMA, RSI, ATR கம்பைன்ட் இப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த 3 இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி ப்ராம்ப்ட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா EMA, RSI அண்ட் ATR இந்த 3 கம்பைன் பண்ணுற மாதிரி பைன் ஸ்கிரிப்ட் கிரியேட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பைன் ஸ்கிரிப்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ChatGPT எவ்வளோ அழகாக நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி பைன் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு. இந்த பைன் ஸ்கிரிப்டை நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம காப்பி மட்டும் பண்ணிக்கலாம். காப்பி பண்ண உடனே நம்ம ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காப்பி பண்ண பைன் ஸ்கிரிப்ட் மூலமாக ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங்கை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஏதாவது ஒரு கம்பெனியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டாடா டெக்னாலஜிஸோட ஸ்டாக்கை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண உடனே ரைட் சைடில் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி கோடிங் பண்ண மாதிரி இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண பைன் ஸ்கிரிப்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ போயிட்டு ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண பைன் ஸ்கிரிப்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண பைன் ஸ்கிரிப்ட் இதில் பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பைன் ஸ்கிரிப்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஆட் டு சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட சார்ட் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பைன் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். 3 இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக காட்டுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா எப்போல்லாம் பையிங் ஆர்டர் ட்ரிகர் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கீழே கீ ஸ்டேட்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ட்ரேட் நடந்துருக்குது, இதில் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இது எல்லாமே டீட்டெயிலாக காட்டுது பாருங்கள். இதே மாதிரியே உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அது இன்ட்ரடேவாக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நீங்களே உங்கள் ஓன் பைன் ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டோட எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகும். அதில் ஹையஸ்ட் எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்களே செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏஐ சம்மந்தமாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.